அடித்தளமாக கொண்டு வாழ்ந்தால் என்னதான் வரும்? வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இறை வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பாக்கியவதிகள், பாக்கியவான்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை சந்தித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் எது பக்கபலமாக இருக்கும்? யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. மத்தேயு நற்செய்தியிலே 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுவார், என் வார்த்தைகளை கேட்டு, 7ஆம் அதிகாரம் 24 முதலான வசனங்கள், என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? பாறையின் மீது தங்கள் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பானவர். யார் அறிவாளி? இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள். அடுத்தால சொல்லுவார், மழை பெய்தது, பெரும் வெள்ளம் வந்தது, பெருங்காற்று வீசியது, அந்த வீட்டின் மேல் மோதியது. ஆனால் என்ன செய்யல? அந்த வீடு விழாது. அதுதான் இறை வார்த்தை. இறை வார்த்தையை அடித்தளமாக கொண்டு வாழ்வதால் பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்ல. மோதும், பெருங்காற்று மோசம், புயல் போன்ற பிரச்சனைகள் வரும், மழை போன்ற பெரு வெள்ளம் போன்ற சங்கடங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும், மோதிக்கொண்டு தான் இருக்கும். ஆனால் அன்னை மரியாளை போல இறை வார்த்தையை நாம் அடித்தளமாக கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? ஒரு நாளும் வீழ்ந்து போக மாட்டோம். நாம் உறுதியாக இருப்போம். காரணம், இறை வார்த்தையின் அடித்தளம் என்பது அது பாறை